ரிஷபம் எல்லாமே துண்டிக்கப்படும். வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக்க புடிங்க வெளியேறிடுடா. என்னங்க துண்டிக்கப்படும்? நாங்க வாழ்க்கையில வாழ்றதா சாவறதான்னு ஒரு நாளும் எண்ணி எண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல நீங்க வேற ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் உங்களோட மைண்ட் செட் இருக்கும். பட் கவலையே படாதீங்க. ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், அதுதான் முக்கியம். நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலோட க்ரோத்துக்கு உங்களுடைய ஆதரவு அப்படின்றது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க வீடியோஸ், அதனால நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபம் காலச்சக்கரத்துடைய 2வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரனுங்க. சுக்கிரன் இயல்பாவே ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே அழகா இருப்பீங்க. உங்க சிரிப்பு அப்படின்றது பல பேரை மயக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சுக்கிரன் வந்துட்டாலே அந்த இடத்துல அழகுதான். என்னதான் மனசுல பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இருந்தா கூட ரிஷபராசிக்காரங்க வெளியே அவங்க என்ன எப்படி காட்டுவாங்க தன்னை அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப வசீகரமாகவும் தான் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிரிப்பாலேயே மயக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த ஜூன் மாதத்துல உங்க கிரக நிலை எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாத பலனும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு கரியர்ல நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்க போகுது, உங்க மேரேஜ் எப்படி இருக்க போகுது, இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்க எந்த மாதிரி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல ரிஷபராசிக்கு கிரக நிலை எப்படி இருக்கு? இந்த மாதத்துல சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல இருக்காங்க. ஸோ இது மாறாது, இந்த மாதம் முழுக்க அது கண்டினியூ ஆக போகுது. அடுத்து ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல, இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். என்னன்னா சுக்கிரனும் குருவும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. ஸோ 4ஆம் இடத்துல கேது இருந்தா ராகு எங்க இருக்கும்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தானே இருக்கும். தலைவன் எங்கேயும் மாற மாட்டாரு. அடுத்த ஒரு 8 மாசத்துக்கு நான் இங்கதான் உட்கார போறாரு. அடுத்து சனி பகவான் உங்களுக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார். ரிஷபத்துக்கு நன்மையை செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது சனியை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. வேற யாருமே செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் உண்மையதான் சொல்றேன். சனியை தவிர உங்களுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா குருலாம் உங்களுக்கு முதல் எதிரி, கிளம்பு அப்படின்றவர் அவரு. பட் சனி என்ன பண்றாருன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமா உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் எங்க இருந்து? 11ஆம் இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. நிதானத்தை நிறைய பேர் கத்துருப்பீங்க. ரிஷபராசி எதை கத்துக்கிட்டீங்களோ இல்லையோ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, பொறுமையா சனி வளர்த்து விட்டுருப்பார் உங்களுக்கு. கடந்த 1.5 வருஷமா அது உங்களுக்கு இருந்திருக்கும். அடுத்து செவ்வாய் உங்க 7ஆம் வீட்டோட அதிபன் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறது தான் ஒரு பிரச்சனை. இந்த மாசத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு துண்டிக்கப்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகலாம். ஏன்னா 7ஆம் வீட்டோட அதிபன் 12ஆம் வீட்டுல போயிட்டு ஆட்சி பலம் பெறும்போது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாயே உங்களுக்கு ஆட்சி பலம் பெறும்போது ஒன்று லேண்டை வாங்குங்க, பட் அது நீங்க பார்த்து வாங்குங்க. ஏன்னா செவ்வாய்ன்றது பூமி காரகனா வராரு, அவரே 7ஆம் வீட்டோட அதிபதி. அதே செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல உங்களுக்கு ஆட்சி பலம் பெறும்போது வீடு மனை வண்டி வாகனம் இந்த சுகங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். பட் எந்தெந்த மாதிரி இடங்கள்ல வீடு வாங்குறோம், என்ன பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா நீங்க எக்ஸ்பென்ஸை பண்ணும்போது தெளிவா போட்டு பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது ரிஷபராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு. ஆஸ் யூஷுவல் குழப்பவாதி. 10ல் ராகு இருக்க ஒரே குழப்பம்தான். எந்த பக்கம் போற இடம்லாம் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு வச்சிருவாங்க, எதுவுமே நவுத்த முடியாதுன்ற மாதிரி ஒரு குழப்பவாதி உங்களுக்கு 10ல் இருக்காரு. அதே மாதிரி கேது உங்களுக்கு 4ல் இருக்கிறதுனால அம்மா விட்டு பிரிஞ்சு போய் உங்களுக்கு ஒர்க் பண்ற ஒரு சுச்சுவேஷன், இல்லை குடும்பத்தையே விட்டு பிரிஞ்சு போய் ஒர்க் பண்ற ஒரு சுச்சுவேஷன் கடந்த ஒரு 2 வருஷமா ஏற்பட்டிருக்கும். சரி, எப்ப திரும்பி ஒன்னா சேருவோம்? ஏன்னா நிறைய பேரோட கேள்வி இங்க ரிஷபத்துக்கு அப்படிதான் இருக்கு. எப்பதாங்க நாங்க திரும்பி ஒன்னா சேருவோம்? பொழப்புக்காக வந்தோம், திரும்பி ஒன்னா சேரத்துக்கு வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பா டிசம்பர் மேல அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாசத்துல கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும்? இந்த மாதம் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குங்க.
ரிஷபம் எப்பயுமே தனக்கு விருப்பமான ஒருத்தவங்கள தான் மனம் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கமே எப்படின்னா அந்த ஒரு லவ், அந்த ஒரு ரொமான்ஸ், அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும். அவங்களுடைய பார்ட்னரோட வந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு ஈர்ப்பு இருந்தாதான் அந்த லவ் அவங்க வந்து கடைசி வரைக்குமே கொண்டு போக முடியும். ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்க ஃபீல் பண்ணணும். ஒரு மாதிரி போரிங்காக இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். நீங்கள் வந்து படிப்புக்கு வந்து ஓகே இந்த கோர்ஸ் படிங்க, அந்த கோர்ஸ் படிங்க அப்படின்னு உங்களுக்கு யாராவது இன்சிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் குழம்பி போய் என்ன விஷயத்தில் குழம்பி போகிறீங்கன்னா, அடுத்து நமக்கு 7.5 சனி வரப்போகுது. ஏன்னா இப்போ வந்து சனி நம்மளுக்கு மீனராசியில் இருக்காரு, அது ஓகே. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2027 அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 7.5 சனி தான் வரப்போகுது. அந்த டைம் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கும். என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னா 2027-28, ஸோ 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு விரைய சனி நடத்துவார். சரிங்களா? ஸோ ஃபாரின்ல இருக்கவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அங்கே செலவுகள் வரவு போகிறது அப்படி இருந்துடும். பட் நீங்கள் இங்கே உள்ளூரில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் அந்த 2 இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கெட்ட தசாபுத்தியோ இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி ராசிநாதன்லாம் வலிமையாக இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஏதோ ஒரு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ அந்த 2 வருஷம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க, நாங்கள் பிறந்ததுலேருந்தே இதை தாங்க அனுபவிக்கிறோம். அது புரியுதுங்க, பட் பிறந்ததுலேருந்தே அதை தான் அனுபவிக்கிறீங்க. பட் ஒரு குறிப்பிட்டு, ஏன்னா நம்ம காலநிலை வந்து மாறாது. அதாவது இந்த கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்க மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வெப்பம் வரும், மழை காலம் வரும், குளிர்காலம், அது மாதிரி காலநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கும் நிலைமைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 2 இயர்ஸ், அதாவது 2027-28 அப்படின்ற 2 இயர்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 7.5 நாட்டு சனி பகவான் உங்களை எந்த வகையிலுமே கெடுக்க மாட்டார். ஏன்னா ரிஷபத்துக்கு அவர் தான் யோகாதிபதியாக வர்றாரு. ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்களே உங்களுக்கு நடக்கும், நல்லதே நடக்கும். ஸோ ரிஷபராசியை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னமும் நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் நீங்கள் பாருங்கள். மேஷராசியோட வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.